வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிகவும் கனமழை பெய்வதாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு கொண்டிருந்த நிலையில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அலையடித்துக் கொண்டு ஓடி உள்ளனர். இதில் நெல்லையை சேர்ந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் என்ற சுற்றுலா பயணி வெள்ளத்தில் சிக்கி உள்ளதாகவும் தகவல் ஏற்பட்டுள்ளது. மேலும் யாராவது சிக்கியுள்ளார்களா என காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது சம்பவ இடத்திற்கு நடைபெற்ற பழைய குற்றாலம் அருவிகளில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் நேரடி ஆய்வு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் அவர்களின் உதவிகள் உள்ளூர் வாசிகள் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். பழைய குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.